நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஜூலை 18. புனித புரூனோ. இத்தாலி நாட்டில் உள்ள சொலேரோ பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1049 பிறந்தார் புரூனோ. சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் பெனடிக்டன் துறவர சபையினில் சேர்ந்து கிபி 1079 அருட்குருவானார். இத்தாலியின் சியன்னா பகுதியில் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்ட புரூனோ அப்பங்கு மக்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்தி மறைப்பணிகளை செய்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை புரூனோ 4 திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராக பணியாற்றினார். கிபி 1080 இத்தாலியின் செய்னி மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட புரூனோ கிபி 1086 கர்தினாளாக உயர்த்தப்பட்டு ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 1099 தன்னை ஆயர் பணியிலிருந்து விடுவித்துக் கொண்ட இவர் திருத்தந்தையின் வேண்டுகோளின்படி மீண்டும் ஆயர் பணியினை ஏற்று ஆண்டவரின் பணிகளை செம்மையோடு செய்தார். எழுதுவதிலும் மறையுரையாற்றுவதிலும் ஆர்வம் கொண்ட ஆயர் புரூனோ கிபி 1123 ஜூலை 18 விண்ணக பிறப்படைந்தார். தன் வாழ்நாளில் திருத்தந்தையர்களோடு நல் உறவாடி திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஆயர் புரூனோவை திருத்தந்தை 3 லூசியஸ் கிபி 1183 செப்டம்பர் 5 புனிதராக உயர்த்தினார். புனித புரூனோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறை மாவட்டத்தில் தேவ அழைத்தல் பெருக வேண்டுமென்று ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். அருள் நிறையே
நம்பிக்கையின் அன்னை. மனித வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விஷயங்களை சம்பாதித்தாலும் சில நேரங்களில் எல்லாமே நம்மை விட்டு போய்விடுகிறது. செல்வம் அழியலாம், ஆரோக்கியம் குறையலாம், ஏன் நாம் பெரிதும் நம்பிய உறவுகள் கூட நம்மை காயப்படுத்திவிட்டு பிரியலாம். ஆனால் எல்லாமே இழந்த பிறகும் கூட ஒரு மனிதனை இந்த உலகில் இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது எது தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு தாயின் முகத்தை கொடுத்தவள்தான் நம்பிக்கையின் அன்னை. இருளுக்குப் பின் வெளிச்சம் வருவது போல் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றி உண்டு. வாழவே வழியில்லை என்று சோர்ந்து போய் நிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புது வெளிச்சத்தை காட்டி வழிநடத்துபவள்தான் அன்னை மரியாள். இந்த நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு பின்னால் ஒரு ஆழமான விவிலிய பின்னணி உள்ளது. தேவதூதர் மரியாளிடம் வந்து அந்த அதிசய செய்தியை சொன்னபோது, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அவர் கீழ்ப்படிதலோடு சொன்ன அந்த ஒரு வார்த்தைதான் உலகிற்கே மாபெரும் நம்பிக்கையாக மாறியது. அது மட்டுமல்ல, கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் தனது மகன் ரத்தம் சிந்தி இறந்து கொண்டிருந்த போது எல்லாமே முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் நினைத்த வேளையிலும் அன்னை மரியாள் மட்டும் தனது நம்பிக்கையை சிறிதும் கைவிடவில்லை. அந்த அசைக்க முடியாத விசுவாசத்திற்கு இறைவன் வழங்கிய பதில்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதல். எனவேதான் இக்கட்டான சூழலில் தவிக்கும் நமக்கு மரியாளை விட சிறந்த ஒரு நம்பிக்கையின் முன்னுதாரணம் வேறு யாரும் இருக்க முடியாது. திரு அவை வரலாற்றை திரும்பி பார்த்தால், மக்கள் எப்போதெல்லாம் பெரும் போர்களாலும் பஞ்சத்தாலும் தீராத நோய்களாலும் பாதிக்கப்பட்டார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அடைக்கலமாக இருந்தது இந்த நம்பிக்கையின் அன்னைதான். குறிப்பாக 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் போர் தீவிரமாக இருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று மக்கள் ஏங்கிய போது அன்னை மரியாள் ஒரு ஒளியாக தோன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அன்னை மரியாளின் இந்த பக்தி என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது சோர்ந்து போயிருக்கும் நமது உள்ளங்களுக்கு கிடைக்கும் ஒரு பலம் வாய்ந்த அருமருந்து போன்றது. நிச்சயம் நல்லது நடக்கும் என்கின்ற அந்த தாராள நம்பிக்கையை அன்னை நமக்கு இன்றும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு உலக புகழ் சேர்த்த தலம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பொன்மேன் திருத்தலமாகும். 1871ஆம் ஆண்டு பிரான்ஸ் மற்றும் பெர்சியா நாடுகளுக்கு இடையே போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் அது. எதிரி படைகள் கிராமங்களை சூழ்ந்து கொண்டதால் மக்கள் அனைவரும் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்து விடுவோம் என்ற மரண பயத்தில் உறைந்து போயிருந்தனர். ஒரு தேசமே நம்பிக்கை இழந்த நிலையில் தவித்துக் கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழலில் அன்னை மரியாள் தனது மக்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்க திருவுளம் கொண்டார். 1871 ஜனவரி 17ஆம் நாள் இரவு அந்த கிராமத்தை சேர்ந்த சில குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் வானில் காட்சியளித்தார். நட்சத்திரங்கள் சூழ்ந்த நீல நிற ஆடை அணிந்து மிகவும் அமைதியான முகத்தோடு அன்னை காட்சியளித்தார். கடவுள் உங்களை விரைவில் காப்பாற்றுவார். குழந்தைகளே, நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள் என்ற ஆறுதல் செய்தியை அன்னை அவர்களுக்கு வழங்கினார். அன்னை அங்கே தோன்றிய அதே வேளையில் கிராமத்தை சூழவிருந்த எதிரி படைகள் மர்மமான முறையில் முன்னேற முடியாமல் திகைத்து நின்றனர். அன்னையின் காட்சிக்கு பிறகு மிக விரைவாக போர் நிறுத்தப்பட்டது. ஒரு இரத்த துளியும் சிந்தப்படாமல் அந்த கிராமம் முழுமையாக காப்பாற்றப்பட்டது. இது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. மக்கள் நம்பிக்கை இழந்த தருணத்தில் அன்னை அவர்கள் பக்கம் நின்று செய்த மாபெரும் அற்புதம் இது. இதனால்தான் அன்னை மரியாள் நம்பிக்கையின் அன்னை என்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். நம் வாழ்விலும் பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்து எதிர்காலமே இருளாக தெரியும் போது ஜெபியுங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள் என்ற அன்னையின் வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நம்பிக்கையின் அன்னை பொன்மேன் நகரில் காட்சியளித்த அந்த அதிசயத்தை கத்தோலிக்க திரு அவை 1872ஆம் ஆண்டிலேயே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. அன்று முதல்
அந்த இடம் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் தேடி வரும் ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரை தலமாக மாறியது. இருளின் ஒளியேற்றும் அடையாளமாக மெழுகுபத்தி ஏற்றி வழிபடும் மரபும், போர் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் அன்னையின் பரிந்துரையை நாடும் சிறப்பு ஜெப முறைகளும் திரு அவை மரபுகளாக இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அன்னையின் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இன்றும் ஏராளமான புதுமைகளை சாட்சிகளாக கூறுகின்றனர். அன்னை இளைஞர்களுக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். விழுந்தாலும் பயப்படாதே, எழ உனக்கு உதவ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே அது. உடைந்த உறவுகளும் புரியாத கண்ணீரும் நிறைந்த குடும்பங்களுக்கு அன்னை விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், மௌனங்களை உடைத்து ஒருவரோடு ஒருவர் பேசத் தொடங்குங்கள் என்பதே. உலகிற்கு அன்னை மரியாள் வழங்கும் மிக முக்கியமான செய்தி இதுதான். இருளே இறுதியானது அல்ல. உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். ஜெபத்தை கைவிடாதிருப்பீர்கள் என்றால் என் மகன் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இக்கட்டான தருணங்களில் நாம் எடுக்கும் ஜெபம் என்ற ஆயுதமே நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும். அன்னை காட்டிய அந்த ஒளி நம் வாழ்வின் இருண்ட பக்கங்களை நிச்சயம் வெளிச்சமாக்கும். குறிப்பாக இளைஞர்களும் குடும்பத் தலைவர்களும் தங்கள் தோள்களில் சுமக்கும் பொறுப்புகள் சில நேரங்களில் பாரமாக தோன்றலாம். இனி என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி எழும்போது, உங்கள் கடந்த கால வெற்றிகளையும் நீங்கள் கடந்து வந்த பாதையையும் ஒருமுறை திரும்பி பாருங்கள். விழுந்த இடமெல்லாம் எழுந்ததற்கான சாட்சிகளே. எனவே உடைந்த உறவுகளோ அல்லது இழந்த வாய்ப்புகளோ உங்களை முடக்கிவிடக்கூடாது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு ஜன்னல் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையை விதைப்போம். நம்பிக்கை என்பது நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் சக்தியாகும். இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளிக்கீற்று அதனை விலக்கிவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் சவால்களைக் கண்டு அஞ்சாமல் என்னால் முடியும் என்ற உறுதியோடு அடுத்த அடியை எடுத்து வைப்போம். இழப்புகளையும் தோல்விகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையை துணையாக கொண்டு பயணித்தால் வெற்றி என்பது நிச்சயம் நமதாகும். அந்த தளராத நம்பிக்கை நம் அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றி அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரட்டும். செய்திகள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சிறப்பு தூதரக பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையின் கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டதன் 35ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக உக்ரைன் பயணத்தை தொடங்கியுள்ளார். ஜூலை 19 ஞாயிறன்று பெர்டிசிவ் நகரில் உள்ள மவுண்ட் கார்மெல் அன்னை திருத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருப்பலி புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் 2001 உக்ரைன் திருத்தூது பயணத்தையும் நினைவு கூறும்.
இருக்கும். போர் காரணமாக உக்ரைன் வான்வெளி மூடப்பட்டிருப்பதால் ஜூலை 16 அன்று போலந்தின் கிரெகோவுக்கு வந்த பேராயர் காலகர் அவர்கள் உக்ரைனுக்கான திருத்தந்தையின் அரசு தூதரக பேராயர் ஸ்வால்தாஸ் குல்வோகசி அவர்களுடன் சாலை வழியாக உக்ரைனுக்கு சென்றார். எல்லைப் பகுதியில் உக்ரைன் அரசின் அதிகாரிகளும் திருப்பிடத்திற்கான உக்ரைன் தூதரும் அவரை வரவேற்றனர். பின்னர் லிவிவ் நகரில் லத்தீன் வழிபாட்டு முறை பேராயர் மியோசிசிவாவ் மோக்கர்சிக்கி அவர்களை சந்தித்த அவர், நீதியுடனான அமைதியே இந்த போரின் உண்மையான முடிவு, உக்ரைன் மக்களின் துயரங்களை திரு அவையும் திருத்தந்தையும் மறக்கவில்லை என்று வலியுறுத்தினார். கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் 10 அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போதிலும் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்வதாக எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதன்மை அருள் பணியாளரான ஆயர் வில்லியம் ஷோமாலி அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ள ஆயர் ஷோமாலி அவர்கள், போர் நிறுத்தத்திற்கு பிறகும் கடந்த 9 மாதங்களாக அப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதால் அங்குள்ள நிலைமை பெரும்பாலும் மாறாமலேயே உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து 265 குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 3400 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும், தற்போது காசாவின் 47% பகுதிக்குள் மட்டுமே பாலஸ்தீனியர்கள் முடக்கப்பட்டுள்ளனர் என்றும் காசாவின் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் வீடுகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், குடிநீர் மற்றும் மின்சார அமைப்புகள் உட்பட அப்பகுதியின் 80% உள்கட்டமைப்புகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்து கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து குறைவாகவே கிடைக்கும் சூழலில் காசாவிற்குள் சில மருந்துகள் கொண்டு வரப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை. மேலும் சிறிய தற்காலிக சந்தைகள் மூலமாகவே உணவுகள் விற்கப்படுகின்றன. வேலையற்ற பல குடும்பங்கள் லத்தீன் வழிபாட்டு முறை மறைமாவட்டம் வழங்கும் நிதி உதவியின் மூலம் உணவை பெற்று உயிர் வாழ்கின்றனர். மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதலால் ஏற்படும் திடீர் பொருளாதார சரிவால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் 2.3 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் வறுமைக்குள் வீழக்கூடும் என்றும், இது பல ஆண்டுகால உலகளாவிய முன்னேற்றத்தை பின்னோக்கி செல்ல வைக்கும் என்றும் யுனிசெஃப் அமைப்பின் அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இடம்பெறும் மோதலுக்கு குழந்தைகளே அதிகபட்ச விலையை கொடுக்கின்றனர் என்று யுனிசெஃப் நிறுவன இயக்குநர் கேத்ரின் ரசல் அவர்கள் தெரிவித்துள்ளார். 167 நாடுகளின் தரவுகளின் அடிப்படையில் அமைந்த இந்த அறிக்கையானது உணவு மற்றும் எரிசக்தி விலை அதிகரிப்பு, உலகளாவிய பொருளாதார இடையூறுகள் மற்றும் ஹார்முஸ் நீரிணையுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் ஆகியவை மக்களை அடிப்படை தேவைகளை பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இந்த அறிக்கையின்படி யுனிசெஃப் 2 சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறது. ஒன்று, பாதகமான சூழ்நிலையில் ஏறத்தாழ 1.83 கோடி குழந்தைகள் கூடுதலாக வறுமையில் விழக்கூடும். இரண்டாவதாக, மிக கடுமையான நிலை உருவாகும் சூழலில் நீண்ட கால மோதல் அந்த எண்ணிக்கையை 2.34 கோடியாக அதிகரிக்கக்கூடும் என்று யுனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. ஏழ்மையான குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், பல குடும்பங்கள் உணவு, கல்வி, மருத்துவ வசதி மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளை பெற போராடி வருவதாகவும் அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஈரானிய மின் நிலையங்கள் அல்லது பாலங்கள் மீது அமெரிக்கா எந்த ஒரு தாக்குதலை நடத்தினாலும் மேற்கு ஆசியா முழுவதும் உள்ள உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் எச்சரித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் அடுத்த வாரம் ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா விரிவுபடுத்தலாம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் கூறிய கருத்தை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. முன்னதாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் புதிய தாக்குதல்களை தொடங்கியது. அதே நேரத்தில் வாஷிங்டன் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது இரவு முழுவதும் தாக்குதல்களை தொடர்ந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஆரம்ப கட்ட ஒப்பந்தத்திற்கு சவால் விடும் வகையில் தொடர்ந்து 6வது நாளாக இடம்பெறும் மோதலில் யோர்தான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள தளங்களை தாக்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அப்பாவி மாலுமிகளை அச்சுறுத்தும் ஈரானின் திறனை குறைப்பதற்காக பல இடங்களில் 6 மணி நேர தொடர் தாக்குதல்களை நடத்திய அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அதிகரித்து வரும் இந்த மோதல் குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் பதற்றத்தை தணிக்கவும், பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக உறவின் பாதைக்கு திரும்பவும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.